இந்திய அணி வீரர்களான ஸ்ரேயஸ் ஐயர் மற்றும் வாஷிங்டன் சுந்தர் ரஞ்சி கோப்பை செமிஃபைனல்ல விளையாடவிருக்காங்க. மும்பை அணிக்காக விளையாடி வந்த ஸ்ரேயஸ் ஐயர் காயம் காரணமாக விலகியிருந்த நிலையில அதுல இருந்து குணமாகி மீண்டும் அணிக்கு திரும்பி இருக்கார். அது தவிர நவி மும்பையில நடைபெறும் டிஒய் பாட்டீல் T20 தொடர்ல மீண்டும் அணிக்கு திரும்பி இருக்காரு இஷன் கிஷன். பாகிஸ்தான்ல நடைபெற்று வரும் PSL 20 ஓவர் தொடர்ல பெஷாவர் அணிக்காக விளையாடிய பாகிஸ்தான் வீரர் பாபர் அசாம், நான் விளையாடுவதை பார்க்க என்னோட தாய் முதலாக நேர்ல வந்திருக்காங்க, அவங்க என்னோட ஆட்டத்தை ரசித்து மகிழ்ந்தாங்கன்னு எமோஷனலா பேசியிருக்கார். அந்த போட்டியில பாபர் அசாம் 63 பந்துகள்ல 111 ரன்களை விளாசி அசத்தி இருந்தார். அறிமுகமாகி முதல் 8 டெஸ்ட் போட்டிகள்ல அதிக ரன்களை குவிச்ச வீரர்கள்ல டான் பிராட்மேனுக்கு அடுத்த இடத்துல இருக்காரு இந்திய இளம் வீரர் ஜெய்ஸ்வால். பிராட்மேன் 1210 ரன்களை முதல் 8 போட்டிகள்ல குவிச்சிருந்த நிலையில ஜெய்ஸ்வால் 971 ரன்களை குவித்திருக்கிறார். அடுத்த போட்டியில அதிவேகமாக 1000 ரன்களை குவித்த சர்வதேச வீரர்ங்கிற சாதனையை சமன் செய்வார்னு எதிர்பார்க்கப்படுது. WPL தொடரின் 5வது ஆட்டத்தில் பெங்களூரு மற்றும் குஜராத் அணிகள் மோதின. இதில் RCB அணியின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் குஜராத் அணி 20 ஓவர்களில் 107 ரன்களை மட்டுமே எடுத்தது. 108 ரன்களை எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு களமிறங்கிய RCB அணியின் கேப்டன் ஸ்மிருதி மந்தனாவின் அதிரடி ஆட்டத்தால் 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலமாக புள்ளிப்பட்டியலில் முதலிடத்திற்கு முன்னேறி உள்ளது RCB அணி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.